டேய் கருமுட்டி, ஆத்தா இங்க வாடா. யாரா இது? இது டீச்சரோட தங்கச்சி. கோயிலுக்கு வந்தா வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். கோயிலுக்கு போயிட்டு வரியா? உன் பேர் என்னம்மா? இவள இது எப்படி வந்த? என்னடா பாக்குற? நம்ம டீச்சரோட தங்கச்சியா? டீச்சரோட தங்கச்சியா? என்ன கற்பனை? கதைன்னு ஒண்ணு இருந்தா கற்பனை இருக்கத்தானே செய்யும். ஏன் டீச்சர், ஒரு பொண்ணுக்கு ஒருத்தன் தானே புருஷனா இருக்க முடியும்? டெஃபினட்டா. ஒருத்தருக்கு ஒருத்தர் உள்ளத்தை புரிஞ்சுக்கிட்ட தம்பதிகளா இருந்தா அவங்க மன வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கணவன் புரிஞ்சுக்காத பொண்டாட்டியா இருந்தா அது கல்யாணமாவே ஏத்துக்க முடியாதே. தண்ணிக்குள்ள இருக்கிற மீனை தூண்டில் போட்டு பிடிக்கிற கதையாயிடும். இத பாருங்க, அந்தரத்துல கூடு கட்டி வாழ்ற குருவி கூட எவ்வளவு ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருக்கு. அந்த வாழ்க்கை கூட மனுஷன் கிடைக்கலங்கிறத நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. கொஞ்ச நாள் வாழ்ந்தாலும் தன் மனசுக்கு பிடிச்சவரோட வாழ்ந்துட்டு போகணுங்க. அதுல இருக்கிற ஆனந்தம் வேற எதுலயுமே கிடையாது. ஆம்பளைங்க நினைக்கிற மாதிரி பொம்பளைங்க நினைக்கணும் இல்லையா? அவங்க மனசுக்குள்ள இருக்கிற ஆசைய வெளிப்படையா சொன்னாதானே தெரியும். சமயம் வரும்போது நானே சொல்றேன். என்னங்க என்னங்க? விவசாயத்துல ஃபுல்லா இறங்கிட்டீங்க போல இருக்கு. ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? ஓ, நேத்து உங்களை பார்க்க வரலன்னு கோவமா? ஓனையனுக்கும் குள்ளநெறி பொண்ணுக்கும் கல்யாணம். ஊர்ல இருந்து என் சித்தி பொண்ணு வந்திருக்கா. பத்தியா பத்தியா, அண்ணனும் பொண்டாட்டியும் எப்பவும் இப்படித்தான். அண்ணனும் பொண்டாட்டியும் குசு குசுன்னு பேசிட்டு இருப்பாங்க. சீதா சீதா, என்ன விட்டு போகுது. பாத்தீங்களா, நான் வழிக்கு விழுந்தப்போ நீங்க தானே கை கொடுத்தீங்க. அது மாதிரிதான் வாழ்க்கையும். வாழ்க்கைய பத்தி அவ்வளவு சீக்கிரமா முடிவு பண்ணக்கூடாது டீச்சர். அப்பாடா, இன்னைக்குதான் நீங்க வாழ்க்கைய பத்தியே பேசுறீங்க. எதுக்கும் ஒரு நேரம் வரணும் இல்லையா? அதுக்காகத்தானே நானும் காத்துட்டு இருக்கேன். தராசுல இடப்படும் போது கல்ல மட்டும் பார்த்தா பத்தா டீச்சர், முள்ளையும் கவனிக்கணும். ரெண்டு பக்கமும் இடம் சரியா இருந்தா முள்ளு நேரா தானே நிக்கும். ஏன் தம்பி, முதல்ல நட்ட பயிர பூச்சி பிடிச்சு கிடக்கும் போது இப்ப நட்ட பயிருக்கு மருந்து அடிக்கிறீங்க. மருந்து அடிச்சாலும் பயிர் வளர மாட்டேங்குது. சரி, இப்படி செஞ்சு பாரு. மருந்த மாத்தி அடிச்சு பாரு, பழம் கிடைக்கும். ஆனா வான போலாம். அவங்க சொல்றதுலயும் நியாயம் இருக்கு இல்லையா? நீங்களே சொல்லிட்டீங்களே, ட்ரை பண்ணி பாக்குறேன். ஐயோ ஐயோ, நாமளே கேட்க யாருமே இல்லையா? சொந்த பந்தத்தெல்லாம் வச்சு எனக்கு தாலி கட்டிட்டு இப்படி சொல்லாம கொள்ளாம இவளை கூட்டி கொண்டு வீட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. ஒரு மாசம், ஒரே மாசம் எங்க ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வர்றதுக்குள்ள இந்த ஓடுகாலைய கூட்டி கொண்டு வீட்டுக்குள்ளையா வச்சுக்கிட்டாரு. அண்ணே அண்ணே, வந்ததுக்கு அப்புறம் சொன்னேன் என்ன, நீ ஆத்தா வீட்டுக்கு போயிட்டா இவளை சேர்த்துக்கிட்டான். அடியே, அவங்க என்னடி பெருசா நியாயம் பேசுற? அவன் வெள்ளம் உனக்கு தெரியாதா? வாங்கின கடனை கொடுக்க வக்கு இல்லாம, வகை இல்லாம, சொக்கு இல்லாம, தொகை இல்லாம சுத்தி எடுத்துற. ஊர் ஜனங்கள்ல துப்பாக்கிய தூக்கிக்கிட்டு இவனை சுடுறதுக்காக அலையிறாக்க, இவன் லோல் 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 டிமிக்கி கொடுக்குறான். இவன் என்ன பெரிய மனுஷன்? தலைவர் என்ன இப்ப என்னடா தண்ணியை போட்டுட்டு அலம்பல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்கிறான். வக்கு இல்லங்கிறான், வகை இல்லங்கிறான், கொக்கு இல்லங்கிறான், தொகை இல்லங்கிறான். இன்னும் கொஞ்சம் விட்டா வாடா போடான்னு பேசுற அளவுக்கு வந்துடும் போல இருக்க. சீச்சி, இனிமே நம்ம அவன் பக்கமா பேசலனா நம்ம கதையை நார் அடிச்சிருவான். நீ பாட்டுல ஒரு மாசம் போய் ஆத்தா வீட்டுல உட்காந்துக்கிட்டா அவன் என்ன பண்ணுவான்? பட்னியா கிடப்பான். அதனாலதான் இவன் அவளை பாத்துக்கிட்டான்.
கரெக்ட் தலைவரே, வாஸ்தவமான பேச்சு. ராசா கண்ணு, ராமர் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனப்போ சீதை சிறையில இருந்து திரும்பி வர வரைக்கும் ராமர் அவளுக்காக காத்துட்டு இருந்தாரு. ஆனா உங்களால ஒரு மாசம் பொறுத்துட்டு இருக்க முடியல இல்ல? அதுல நியாயம் இருக்கு டீச்சர். ராமர் பொண்டாட்டிய ராவணன் தூக்கிட்டு போனேன், அதனால ராமன் காத்துக்கிட்டு இருந்தேன். இவன் பொண்டாட்டிய எவனு தூக்கிட்டு போகலையே, இவளா தானே போனா. இவனை எவன் தூக்கிட்டு போறான்? திருக்கி சண்டைக்கு போனாலாம் அங்க 2 அச்சிகள்லாம் அவளை பார்த்து சிரியோ சிரின்னு சிரிச்சுதான். அடியே ஏடி இப்படி அலையிற? ஊருக்குள்ள ஒத்தரை விட்டு வைக்கிறியா நீ? ஒரு மாசம் உங்க ஆத்தா வீட்டுல இருந்தியே, அப்ப எங்க போச்சு புருஷன் ஞாபகம்? இப்ப புள்ளத்த ராசா வந்துருச்சு, அதான் புருஷனை தேடி வந்துட்டேன். வாஸ்தவமான பேச்சு. நாக்க அடிய, அவகிட்ட என்னடி உனக்கு பேச்சு? அவதாண்டி இனிமே எனக்கு பெருமனண்டு. நீ போடி டம்பரவரி. நீ ஒரு ஆம்பளையா? சொர்ண கட்ட ஜென்மமே. அடி ஒப்புரட்டி என்னையா காரிட்டு போயிட்ட. எனக்கு ரோசம் வந்துருச்சு. உன்னை என்ன செய்யறேன் பார். எங்க ஒட்டே போடு. அறுவடை செய்யறாங்க. என்ன விட்டு போயாரு மச்சான். நீ உயிரா இருந்தா தானே நான் பூ போட்டு மாசு மங்களா இருக்க முடியும். நீ யாராவது வச்சுக்க மச்சான், என்ன மட்டும் விட்டாது மச்சான். பாத்தீங்களா டீச்சர் அவ பாசத்தை? ஒரு பொண்ணுக்கு பிறந்த வீட்டுல 1000 தான் சொத்து இருந்தாலும் புருஷ வீடு தான் அவ சொத்து. சுவர் இருந்தா தானே சித்திரம் எழுத முடியும். சீதா, சண்டையை பாத்துட்டு இருந்தியா? பின் என்னடி, எந்த பொண்ணுதான் தன் புருஷனை விட்டு கொடுப்பா? ஒரு பொண்ணுக்கு 1000 தான் சொத்து சுகம் இருந்தாலும் புருஷன் இருந்தா தானே பூவும் பொட்டும் வச்சுக்கிட்டு சுமங்கலியா இருக்க முடியும். சீதா, வேலி இல்லாம விதை விதைக்கிறதும் ஒரு பொண்ணு தாலி இல்லாம தலை தூக்கிறதும் ரித்திக்கு வராதுமா. ஒரு ஆம்பளை பொம்பளை துணை இல்லாம இருந்துடலாம், ஆனா ஒரு பொம்பளை ஆம்பளை துணை இல்லாம இருக்கவே முடியாது. சீதா, ஏமா சூட்கேஸ வெளியே வச்சிருக்க? இல்ல, அழுக்கு துணியெல்லாம் ரோட்டுக்கு போடலான்னு எடுத்து வச்சிருக்க. அதான் எனக்குன்னு ஒரு அழகு இருக்கே, நீ ஏண்டி கஷ்டப்படுற? வா உள்ள. இந்தாமா, ஏமா எம்எல்ஏ வீட்டு கரும்பா ஒடிச்சிட்டிய? ஏ, எம்எல்ஏ வீட்டு கரும்பா இருந்தா இனிக்காதா? போய் வேலைய பாரியா. அட, புரியாத பொண்ணா இருக்கிய. எங்க எம்எல்ஏ பாத்தாருன்னா உன்னை தலைகீழ தொங்க விட்டுருவாரு. மறைச்சுக்கிட்டு போவியா? ஏன்டா மறைக்க சொல்ற? சீதா மனசு வேதனைப்பட போகுது. நம்ம தோட்டத்து கரும்பு தான் சீதா, நல்லாவே நிக்கும். ஐயா, அந்த பொண்ணுக்கு ஆசையா இருந்தது, தெரியாதனமா கரும்பு உடைச்சிருச்சு, மன்னிச்சு விட்டுருங்க ஐயா. சரிடா, சீதா கரும்பு மேல ஆசைப்பட்டா பொடிச்சிட்டா. இப்போ எனக்கு சீதா மேல ஆசை வந்துருச்சு. என்னடி அக்காவும் தங்கச்சியுமா சேர்ந்துகிட்டு பத்தினி வேஷமா போடுறீங்க? ஐயா, ஐயா, அந்த பொண்ணை விட்டுருங்க ஐயா. நம்ம மாணிக்கம் இல்ல, மாணிக்கம் டீச்சரோட தங்கச்சிய கைய பிடிச்சு கரும்பு தோட்டத்துக்கு எழுத்துட்டு போறான். பங்காளி, பங்காளி, பாசத்துல பங்கு போட்டுக்கலாம், இதுல பங்கு போட முடியுமா? ரொம்ப தப்பு இல்ல. உனக்கு தான் கஸ்தூரி இருக்காளே, நமக்கு இதை விட்டுறேன், நான் பாத்துக்கிறேன். பங்காளி நீ போ பங்காளி. அட நீ போ பங்காளி, நான் பாத்துக்கிறேன். டேய் சோமு, ராமு, கந்தா
வாங்கடா. என்னங்க? அவனை அடிச்சு நொறுக்குங்கடா. போங்கடா. எங்கிட்ட தப்ப முடியாது. முரளி, I love you, முரளி. I love you. முரளி, I love you. ஏண்டி அதையே நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க? முன்ன பின்ன தெரியாத உன் மேல அந்த எம்எல்ஏ கைய வச்சதும் அவருக்கு எவ்வளவு கோவம் வந்திருந்தா அந்த ஆள் அடிச்சிருப்பாரு. அவர் இருக்கும்போது நீ ஏண்டி கவலைப்படுற? இப்ப அவரை பத்தி நல்லாவே புரிஞ்சிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், என் செலக்ஷன் எப்படி?
ஏ கிளாஸா பி கிளாஸா? ஏய் என்ன அவரை பார்த்ததுல இருந்து மௌனமாயிட்டியா? அக்கா நான் அவரை அலட்சியப்படுத்திட்டேன்க்கா. ஏய் என்னடி சொல்ற? அக்கா எனக்கு உதவி செஞ்சதுக்காக அவருக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம வந்துட்டேன். நீ எப்பவுமே இப்படித்தான் அவசரப்பட்டு ஏதாவது பண்ணிடுவேன், அப்புறம் வருத்தப்படுவேன். சீதா, பொண்ணுக்கு பொறுமைதாமா முக்கியம். உனக்கு அவரை பார்க்க வெட்கமா இருந்தா சொல்லு, நானே அவரை பார்த்து நன்றி சொல்லிடுறேன். பாலக்குடி. அம்மா பகவதி அம்மா, என்னோட பாரத்தை எல்லாம் உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியலம்மா. வீட்டுக்கு வந்த தெய்வத்தை வெளியே அனுப்புற மாதிரி எனக்கு வந்த வாழ்க்கைய நானே அலட்சியப்படுத்திட்டேன். இப்போ என்னோட வாழ்க்கைய உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்க. அம்மா காளியாத்தா, தெரியாம தப்பு செஞ்சா நீ மன்னிச்சுதான் சொல்லுவாங்க. தப்பு செஞ்ச ரத்தத்தை காணிக்கா கொடுத்து பரிகாரம் தேடிக்கிறாங்க. நான் தெரிஞ்சு ஒரு பொண்ணுக்கு தப்பு செஞ்சுட்டேன், அதுக்கு பிராய்ச்சித்தமா என் ரத்தத்தை உனக்கு காணிக்கா கொடுக்குறேன். என்ன மன்னிச்சிருத்தாயே. என்னங்க உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அப்படி என்ன பாவம் பண்ணீங்க? இங்க வாங்க.